திடீரென மழையானது சுமார் 8:30 மணியிலிருந்து அரை மணி நேரம் கனமழையானது புதுச்சேரி முழுவதும் பெய்தது. இதில் புதுச்சேரி நகர பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக சூழ்ந்த நிலையில மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்பேட்டை பகுதி, அந்த பகுதியில லாரி முனையம் இருக்கிறது. அந்த லாரி முனையம் அருகே இருக்கக்கூடிய தொழிற்சாலையுடைய மதில் சுவரானது கிட்டத்தட்ட 30 அடிக்கு உயரத்தில் வந்து இந்த மதில் சுவரானது இருந்தது. அது பழமை வாய்ந்த அந்த மதில் சுவரானது திடீரென அந்த மழையின் காரணமாக இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த இடிந்து விழுந்ததன் காரணமாக சாலை ஓரத்தில் தள்ளுவண்டியில் கடைகள் வைத்து அங்க வந்து உணவகங்கள் மற்றும் பஜ்ஜி போண்டா உள்ளிட்டவை வந்து விற்பனை செய்யக்கூடிய செய்து வந்திருந்தனர். இந்த நிலையில் இந்த மதுச்சுவர் விழுந்ததன் காரணமாக அந்த அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த இடுபாடுக்குள் சுற்றி இருக்கலாம் என பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வரவழைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டதன் காரணமாக தற்போது வரை 3 நபர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில வந்து அதாவது இந்த இரவு நேரம் என்பதால் அந்த பகுதியில் அதிக அளவில் பொதுமக்களும் செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில வந்து மதுபான கூடங்கள் உள்ளது. அதனை வந்து அதன் அருகில் இருக்கக்கூடிய இந்த மதுச்சுவரானது அந்த தள்ளுவண்டியில் உணவகம் சாப்பிடுவதற்காகவும் அந்த தள்ளுவண்டி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களும் அந்த பகுதியில் இருந்ததன் காரணமாக அதிக அளவில் அந்த பொதுமக்கள் அந்த உள்ளே சிக்கியிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தற்போது வரை 3 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உள்ளே நபர்கள் வந்து இருக்கிறார்களா என்பது குறித்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், அந்த ஜேசிபி இயந்திரங்கள், தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 30 அடி அளவிற்கு அந்த சுவர் இருந்ததன் காரணமாக அதிக பகுதியில வந்து அந்த சுவரானது விழுந்திருக்கிறது. இதில் அந்த அந்த சுவரை மீட்பும் பணியிலானது தற்போது கடும் சவாலாக தீயணைப்பு வீரர்களுக்கும் காவல்துறைக்கும் ஈடுபட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த பகுதியில அந்த யார் உள்ளே இருக்கிறார்கள் என்பது குறித்து தேடுவதற்கான தீவிர பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை மீட்கும் பணிகளானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 3 நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் யாருக்கும் பெரிய அளவில் வந்து காயம் இருந்தது அளவில், ஆனால் அதுல வந்து யாருக்கும் உயிர் சேதங்கள் வந்து தற்போது வரை இல்லை. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுச்சுவரை, அந்த இடிந்து விழுந்த மதுச்சுவரை அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் அது உள்ளே யார் இருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் காவல்துறையினும் தீயணைப்பு துறையினும் அதை துரிதமாக அதனை வந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழு வீச்சில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்றுவதன் காரணமாக இந்த பகுதியில அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளே சூழ்ந்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பதற்றமான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை 3 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 3 பேருமே உயிருடனே தற்போது மீட்கப்பட்ட சம்பவம் கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்தியிருந்தாலும் மேலும் உள்ளே அதிக அளவில் யாருனா இருக்கிறார்களா என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து தற்போது அந்த மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இந்த விபத்தானது இந்த மழையின் காரணமாக விழுந்திருக்கிறது. சுமார் அது வந்து 50 வருடங்களுக்கு மேலாக அந்த மதுச்சுவரானது இந்த பகுதியில மிக பிரம்மாண்டமான ஒரு மதுச்சுவராக தான் இரவில் திடீரென மழை பெய்ததன் காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய இந்த லாரி முனையம் அருகே இருக்கக்கூடிய தொழில்பேட்டையில் 30 அடி அளவிற்குரிய மதுச்சுவரானது இடிந்து விழுந்தது. இதில் தற்போது வரை 3 நபர்கள், 2 பெண்கள், ஒரு முதியவர் வந்து இடுபாடுகளில் சிக்கி இருப்பதாக
தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அது அந்த இடுபாடு சிக்கியிருக்கக்கூடிய அந்த 2 பெண்களை மீட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே உயிருடன் இருக்கிறார். முதியவர் மட்டும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். அந்த முதியவருக்கு அந்த மதுச்சுவர் வீழ்ந்ததில் அந்த தலையில் பலத்த அடி பட்டதன் காரணமாக தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 3 பேர்கள் இந்த மீட்பு பணியில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதியவர் மட்டும் தற்போது இறந்திருக்கிறார். மேலும் வேறொரு சிலர் எடுப்பதாக தகவலானது காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போது மீட்பு பணியானது தற்போது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இங்கு தற்போது தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மீட்பு பணியானது தொய்வு ஏற்பட்டாலும், ஆனால் தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையிடம் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து அந்த மதில்சுவர் விழுந்த அனைத்து பகுதியுமே தற்போது அகற்றும் பணியானது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை 3 நபர்கள் அந்த இடுபாடுகளில் சிக்கி முதியவர் மற்றும் தற்போது இறந்திருக்கிறார். அந்த மீட்கப்பட்ட 2 பெண்களும் தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணியானது தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த மதில் சுவர் விழுந்து ஈடுபாடுகளில் சிக்கிய நிலையில ஒரு முதியவர் மட்டும் தற்போது தலையில் பலத்த அடி பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த பகுதியில் தற்போது அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் JKD ஆறுமுகம், அழகு ஆகியோர் தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரும் இந்த பணியில முழுமையாக ஈடுபட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரும் இந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுமக்கள் அதிக அளவில் இந்த சூழ்நிலையின் காரணமாக மீட்பு பணியானது தற்போது முழு வீச்சில் நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்களையும் இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. 3 பேரை மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை முதியவர் மட்டும் தற்போது இழந்திருக்கிறார். மேலும் அந்த முழுமையாக அந்த சுவர் விழுந்த பகுதி முழுவதுமே அகற்றும் பணியானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சிலர் இருக்கின்றார்களா என காவல்துறையினர் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதி அந்த சுவர் விழுந்த அனைத்து பகுதியுமே தற்போது அகற்றும் பணியானது ஈடுபட்டிருக்கிறது. இந்த பகுதியில 3 சிற்றுண்டி அந்த தள்ளுவண்டி கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள். அதில் 2 பெண்கள் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முதியவர் மற்றும் தலையில் பலத்த அடிபட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் மீட்கும் பணியானது தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்.